Hi, welcome back to Mithran Structures. The next பார்த்தீங்க அப்படின்னா the TNPSல பார்த்தீங்க அப்படின்னா the huge ஒரு announcement வரப்போகுது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா combined technical service examination டிப்ளமோ அண்ட் the IT லெவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹியூஜ் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. எப்போ அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் 13/6/2025ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நான் இன்ட்ரி போஸ்ட் இந்த ஏஇ போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஏஇ போஸ்ட்டுக்கான நம்ம டெஸ்ட் சீரியஸுமே நம்ம சேனலில் போயிட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரியும். அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் இந்த டிப்ளமோ லெவலில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸ்டடி மெட்டீரியல்ஸு, ஷார்ட் நோட்ஸு, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸு எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம வீடியோவில் ப்ரீவியஸாக நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். யூனிட் சப்ஜெக்ட் வைஸாகவே நம்ம மெட்டீரியல்ஸ் போட்டிருப்போம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல். ஓகேங்களா? ஐடிஐ லெவலில் சர்வேயருங்கிற டிராப்ஸ்மேன் போஸ்டிங் வந்து கேட்க போகிறாங்க. நெக்ஸ்ட் டிப்ளமோ லெவலில் த மினிமம் 600+ வேக்கன்சி ஃபார் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங்க்கு அவங்களுக்கு மட்டும் வரதுக்கான அந்த பாசிபிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது. ஓகேவா? அதுக்காக தான் சொல்கிறோம். அதனால் இப்போலேருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் ஏக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இல்லை நான் டிப்ளமோ மட்டும் தான் முடிச்சிருக்கேன், ஐடிஐ லெவலில் மட்டும் தான் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக ஹியூஜ் ரெக்யர்மெண்ட் வரப்போகுது. ஓகேங்களா? பட் அதில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் கரெக்டான போஸ்டிங் நமக்கு தெரியும். என்னென்ன இதுக்கு நம்ம போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு அதெல்லாம் தெரியும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்மளோட இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம இதில் சொல்லியிருக்கோம். இது நம்ம இப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறது இந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட் வைஸாகவுமே நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த யூனிட் வைஸாகவே நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸ் பேப்பருமே பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இது 183 பேஜஸ் இருக்கும். இந்த 183 பேஜஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸர் இந்த டிப்ளமோவில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா, நம்ம சிவில் ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ புக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து டோட்டு தான். இந்த டிப்ளமோ புக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்மளோட கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் மேக்ஸிமம் எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ புக்கில் இருந்து தான் வருது ஃபார் ஜேடிஓ எக்ஸாமினேஷனுக்கு. உங்களுக்கு நமக்கு டிப்ளமோ புக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எல்லா புக்குமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஒன்று போட்டிருக்கோம். அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அந்த மெட்டீரியல்ஸ் வந்துடும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதில் எஸ்டிமேஷனு, என்வாயன்மெண்டல் இன்ஜினியரிங்கு, ஓகே, பேசிக் இன்ஜினியரிங் ட்ராயிங்கு, இது எல்லா புக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை அப்லோட் பண்ணியிருக்கோம். ஏன்னா தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் மேக்ஸிமம் ப்ரீவியஸ் இந்த கொஸ்டின்ஸ் தான் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் நமக்கு புக்காகவே இருக்குது. ஏன்னா புக்கில் லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி புக்கில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதே கண்டென்ட்டை சேஞ்ச் ஆகாது கூட கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அதனால் டிப்ளமோ புக்குமே நம்மளோட சேனல் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அதை அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் லாஸ்ட்டாக நம்ம இதில் நடந்த இந்த கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஷார்ட் நோட்ஸு. இப்போ சில இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே ட்ராவலிங் பண்ணுறீங்க அப்படிங்கன்னா அந்த மாதிரி இடத்துக்கு இந்த ஷார்ட் நோட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த ஷார்ட் நோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டேஷனாக பார்க்க உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். நிறைய ஃபார்முலாஸு கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு மெமரி ஆகும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸ் நோட்ஸுமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட் வைஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு யூனிட்ஸ்லுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் இந்த மெக்கானிக்ஸ் ஆஃப் அதான் தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் பேப்பர் கேட்குறாங்க அப்படிங்கிறது கூடயுமே நாங்கள் இதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோவே நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுல்லாகவே அதேமாதிரி என்வாயன்மெண்டலுக்கு, ஹைட்ராலிக்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்க்கு இந்த யூனிட் வைஸாகவே த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு சாப்டருக்கும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன, எப்படி டெரிவ் பண்ணுறது, அது எந்த புக்கில் இருந்து எடுத்திருக்காங்க, அதோட ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இதெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஒரு ஜேடிஓ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைட்ராலிக்ஸ் இன்ஜினியரிங், ஓகேங்களா, இதேமாரி நம்ம இருக்கிற 10 யூனிட்ஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ப்ராப்பராக ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பேப்பரு, அதோட மெட்டீரியல்ஸு, இந்த கொஸ்டின்ஸ்லாம் எங்கேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்குது.
ஓகேங்களா, அதுதான் ஹைட்ராலிக்ஸ் இன்ஜினியரிங். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதுலேருந்து கேட்குறாங்க, என்ன புக்கை ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கூடயுமே நாங்கள் அதை அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸாக என்ன கொஸ்டின்ஸ் பேப்பர் எந்த புக்கை ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஐடியாவோட உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, அதனால் இந்த வீடியோட மெயின் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நமக்கு கம்பைன்டு இந்த டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ லெவலில் நமக்கு வரப்போது ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பரு, ஓகேங்களா, அதுக்கப்புறம் டிப்ளமோ புக்கு வேணுமா, இல்லை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ராப்பராக நீங்கள் டவுன்லோட் பண்ணி இல்லைனா வியூ பண்ணியுமே பார்த்துக்கலாம். ஓகேங்களா, மெட்டீரியல்ஸ் எல்லாமே டவுன்லோடிங் ஆப்ஷனில் தான் கொடுத்துருக்கோம், ஓப்பன் டு வியூவில் தான் கொடுத்துருக்கோம். சில இது மட்டும் வீடியோ லிங்காக கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டேரக்டாக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடி லெவலுக்கு. பட் இது வந்து ஒன்லி ஃபார் இப்போ ஐடி லெவலுக்கு தான் நாங்கள் மெட்டீரியல்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். டிப்ளமோ லெவலுக்கு மட்டும்தான். டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மெட்டீரியல்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இது வந்து ஐடி. ஓகேங்களா, இப்போ ஐடி நோட்டிஃபிகேஷன் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா ஐடிக்கு என்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஓகேங்களா, டிப்ளமோ எலிஜிபிள் இல்லை இன்ஜினியரிங் படித்தவங்க எலிஜிபிளா அப்படிங்கிறது தெரியல. மேபி அது வித்தின் ஒரு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ண உடனே நமக்கு சொல்லிடுவாங்க. ஏன்னா மோஸ்ட்லி நமக்கு இது வர்றது பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா லாஸ்ட் டைமே இன்னும் அந்த ரிசல்ட்டே நான் அனௌன்ஸ் பண்ணாத இருக்காங்க. பட் இன்னமும் இதுக்கு நம்ம நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவு அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா மினிமம் ஒரு 500 வேகன்சி ப்ளஸ் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் அதிகம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா டெக்னிக்கல் லெவலில் இருந்து நிறைய பேர் ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஓகே, அதே மாதிரி டெக்னிக்கல் லெவலில் இருந்தவங்க ஜூனியர் இன்ஜினியரிங்கில் எல்லாமே அப்கிரேட் ஆகி அசிஸ்டன்ட் இன்ஜினியராக போயிட்டாங்க. அந்த ஜூனியர் இன்ஜினியரிங் போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வேகன்சிலே இருக்குது. ஓகேங்களா, அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீக் இந்த இயரில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஇ எக்ஸாம் வருது, அடுத்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ, அடுத்து ஐடி லெவலுக்கான எக்ஸாமினேஷன் கூடயும் வரப்போகுது. அதனால் இந்த வருஷம் ஓரளவு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் கிளியர் பண்ணி உள்ளே போயிடலாம். ஓகேங்களா, உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஜேடிஓ லெவலுக்கு டெஸ்ட் பேட்ச் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி ஏஇ லெவலுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்குது. ஏஇ லெவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்குது. லாஸ்ட் வீக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படி ஏஇ லெவலுக்கு உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு உங்களுக்கே தெரியும், ஜிபே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சு விட்டிங்கன்னா நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி நீங்கள் போயிட்டுருக்கலாம். ஓகேங்களா, ஜேடிஓ எக்ஸாமினேஷனுக்கு டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, தேங்க்யூ கைஸ். அதனால் ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு இதில் அவைலபிள் இருக்குது. வேணுங்கிறவங்க கொஞ்சம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.